ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி முருகா. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ ஊருக்கு போனதுமே பசங்க எல்லாருமே கொல்லைக்கு போயிட்டு தேங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொல்லைக்கு போயிட்டு தேங்காய்லாம் பறிச்சுட்டு வந்தோம். அவங்க பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, தேங்காய் ஒன்று ஒன்றா வெட்டி பசங்களுக்கு கொடுத்தாங்க. அதை அவங்க குடிச்சிக்கிட்டே அப்படியே தர்ஷினி மேடம் அவங்க தாத்தாவுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே அங்கேயே உட்காந்து நல்லா ஜாலியாக அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அங்கேயே சுற்றிட்டு திரிஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தர்ஷினிக்கு இளநீ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தர்ஷினின்றது என்னோடய பெரிய பொண்ணு. ஸோ அவங்களுக்கு இளநீ ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே சென்னையில் இருக்கிற டயத்துலேயே பார்த்திங்கன்னா, அங்கே எப்போவுமே டெய்லி இளநீ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதனாலேயே நாங்கள் ஊருக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு இளநீ தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே நேராக கொல்லைக்கு போயிட்டோம். கொல்லைக்கு போயிட்டு தேங்காய் சாப்பிடலாம் இல்லை, யாருமே சாப்பிடலை. எல்லாருமே போயிட்டு இளநீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே போயிட்டு ஒரு மூட்டையிலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு மூட்டை ஃபுல்லாக இளநீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்த உடனே எல்லாருமே அதை குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சின்னவங்க மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இது, தேங்காய் எல்லாருமே இளநீ வெட்டி சாப்பிட்டுட்ருக்காங்களே, நமக்கு மட்டும் இன்னும் இளநியே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தர்ஷினியாலுமே அந்த இளநியை குடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி வெட்டியிருந்த தேங்காவை எடுத்து 2ஆக கட் பண்ணி அதில் இளநியை ஊற்றி கொடுத்துட்டு, அதே மாதிரி அவங்க சின்னவங்களுக்கும் அதே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனாலுமே அவங்களால அந்த இடத்த விட்டு வெளியில் வர முடியலை. இன்னும் வேணும்னால அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்து அவங்க பசங்களை குடிக்க வச்சாங்க. சின்னவங்க இன்னும் மறுபடியும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா அவளுக்கு அதில் வச்சு குடிக்க முடியலை, குடிக்கவும் தெரியலை. ஆல்ரெடி நாங்கள் டம்ளர் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா டம்ளரில் ஊற்றி கொடுத்துருந்துருப்போம், அவங்க குடிச்சிருப்பா. டம்ளரும் எடுத்துகிட்டு போகலை. அதில் அப்படியே குடித்தாலும் ஃபுல்லாக மேலேயே ஊற்றிக்கிறா. அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி கொடுத்து அதில் ஊற்றி கொடுத்தாலும் அதையும் அவளால் குடிக்க முடியலை. இருந்தாலும் வேணும் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால அதுக்கப்புறம் அவங்க அப்பா கட் பண்ணி திரும்பவும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஊற்றினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாப்பாவுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் இளநீர் இருந்தது அப்படின்னா, நீங்களும் பசங்க கூட போயிட்டு ஜாலியாக இந்த மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு குடிப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு ஏன்னா கொல்லையில் அப்படியே போட்டு போனோம்னா ஸோ கொல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்றனால அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா கொண்டு போய் அந்த பக்கத்தில் இருந்த கிணறுல போட்டாச்சு. கிணறுல போட்டு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் கொஞ்சம் தேங்காய் இருந்தது. அந்த தேங்காவெலாம் எடுத்து எங்கள் வீட்டுக்காரர் முதுகில் சுமக்க வச்சுட்டு, எங்கள் அத்தை மத்தியானம் சாப்பிட்றதுக்காக இலை வெட்டிட்டு போனோம். ஏன்னா அங்கே இலை எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குவோம். இங்கே சரி ஊரில் மரத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால நம்ம இலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே ஒரு மரத்தில் ஒரு பப்பாளி பழம் இருந்தது. ஸோ பப்பாளி பழத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி பப்பாளியும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி பழத்தையே பறிச்சுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஏன்னா ரோட்டில் வண்டி நிறுத்தியிருந்தோம். அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வர முடியாது. அதனால் ரோட்லேயே வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து வரப்பில் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்புறம் எல்லா தேங்காவையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம். அதே மாதிரி உங்களுக்கு தோட்டம் இருந்தது, நீங்களும் தோட்டத்தில் போயிட்டு எப்படியெல்லாம் ஜாலியாக விளையாடுவீங்க, எப்படியெல்லாம் ஃபன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு வழியாக முடிஞ்சாச்சு, ரோட்டுக்கும் வந்தாச்சு. பாப்பாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவங்க ரொம்ப வாலு. இன்னொன்று அங்கே வீட்டிலேயே வச்சு நாங்கள் அடைச்சி வச்சுருப்போம். வெளியில் எங்கேயும் விளையாட அவ்வளோதான் போக முடியாது. இங்கே வெளியில் விளையாடுறதுக்கு இடம் இருந்ததுனால ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பி வரும்பொழுது அந்த இடத்த உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாப்பா முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவர் வண்டியை ஓட்டிட்டார். நான் என்ன பண்ணேன், அவர் கொண்டு வந்த அந்த இளநீ மூட்டை இருக்கு இல்லையா, அந்த மூட்டையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஃபோனையும் வச்சுட்டு ஒரு சைடு மூட்டையும் வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டுருந்தோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுனாலே ஃபுல்லாக ரொம்ப இருட்டிடும். ஏன்னா ரீசன் என்ன, இந்த சைடு எந்த லைட் வெளிச்சம் எதுவுமே இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பகலில் இந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்துட்டு போவோமே தவிர ஈவினிங் டைம்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த சைடு வர்றது அப்படின்றது ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா எந்த லைட்டுமே இல்லை. பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வீடும் இருக்காது. இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடு இருக்கும். அதுக்கு அடுத்தது எங்கள் வீடு தான் இருக்கும். எங்கள் சுற்றிலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை இந்த இடம் பிடிச்சிருக்கலாம். பட் எங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கார்த்தி முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விலாக் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஒரு வழியாக நாங்கள் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இதுக்கப்புறம் என்னோடய எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.